யாராவது சிங்கப்பூர்ல இருந்து மலேசியா போறதுக்கு $300 ஆகும், $400 ஆகும் அப்படின்லாம் சொன்னா நம்பாதீங்க. அதெல்லாம் உண்மையே கிடையாதுங்க. சொன்னா நம்ப மாட்டீங்க. வெறும் $100 தாங்க எங்களுக்கு செலவாச்சு. மொத்தமாவே எல்லாத்துக்கும் சேர்த்து. அழகான நம்ம பத்தமலை முருகனோட தரிசனம், அதுக்கப்புறமா ட்வின் டவர் பார்க்க போனோம். நல்ல சாப்பாடு சாப்பிட்டோம். ஹாய்ங்க, வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, சிங்கப்பூர்ல இருந்து மலேசியாவுக்கு பஸ்ல போறதுக்கு எவ்வளவு ரூபா செலவு ஆச்சு எங்களுக்கு அப்படிங்கறத இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்க போறோம். நாங்க போகணும் அப்படின்னு பிளான் பண்ணும்போது எல்லாரும் எங்ககிட்ட சொன்னது குறைஞ்சது ஒரு $300 ஆச்சு செலவாகும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாதுங்க. நாங்க வெறும் $100ல அழகா போயிட்டு வந்தோங்க. $100ங்கிறது பஸ், தங்கியிருந்த ஹோட்டலு, சாப்பாடு செலவு, டாக்ஸிக்கு செலவு பண்ணது, இது எல்லாமே சேர்த்து எங்களுக்கு மொத்தமே $100 தான் ஆச்சு ஒரு ஆளுக்கு. அழகா நாங்க போயிட்டு வந்தோம். நாங்க எப்படி போனோம், எங்க பஸ் புக் பண்ணோம், என்ன மாதிரி இமிகிரேஷன் எல்லாம் இருக்கு அப்படிங்கிறதா இந்த வீடியோ ஃபுல்லா நான் சொல்லியிருக்கிறேன். என்ன மாதிரி நிறைய பேர் புதுசா போறவங்க ரொம்ப யோசிப்பாங்க, பயப்படுவாங்க என்ன பண்றதுன்னு தெரியாம. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க. ரொம்ப சிம்பிளா அழகாவே போயிட்டு வரலாம். என்னோட சேனலை இப்பதான் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நீங்க சிங்கப்பூர்ல இருந்தீங்கன்னா சிங்கப்பூர்ல இருந்து மலேசியா போறதுக்கு உங்களுக்கு எவ்வளவு ரூபா செலவாச்சு அப்படிங்கறதையும் கமெண்ட் பண்ணுங்க, நம்மளும் தெரிஞ்சுப்போம். வீடியோ ஸ்டார்டிங்லயே எப்படி புக் பண்றது அப்படிங்கறத காமிக்க ஆரம்பிச்சா போர் அடிக்க ஆரம்பிச்சிருங்க. அதனால வீடியோட லாஸ்ட்ல வந்து நான் சொல்லியிருக்கிறேன் எப்படி எப்படி புக் பண்ணணும் அப்படின்னு. ஃபுல்லா பாருங்க வீடியோவை. சிங்கப்பூர்லயே உங்களுக்கு பக்கத்துல இருக்கிற மணி எக்ஸ்சேஞ்சில் சிங்கப்பூர் டாலரை கொடுத்து மலேசியா ரிங்கிட்டா மாத்தி கையில வச்சுக்கோங்க. ஒரு 50 இல்லைன்னா $100 மாற்றி வச்சுக்கிட்டாலே போதுங்க. ஏன்னா நம்ம பஸ்ஸு, ஹோட்டல் எல்லாமே ஆன்லைன்லேயே புக் பண்ணிட்டோம். இந்த பஸ்ஸில் தாங்க நாங்கள் புக் பண்ணியிருந்தோம். எங்களுக்கு வந்து ஒரு ஆளுக்கு வந்து போகிறதுக்கு வந்து $32, ரிட்டர்ன் வரும்போது 19.50 தாங்க வந்துச்சு. அதேமாதிரி பஸ்ஸோட ரேட்டு எப்படின்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ரேட் இருக்குங்க. சீசன் டைம்லலாம் ரொம்ப ரேட் அதிகமாக இருக்குது. உங்களால் முடியும்னா இட நாள் போக முடிஞ்சிச்சுன்னா ரொம்ப கம்மியான ரேட்லேயே கிடைக்கும். $15 கூட டிக்கெட் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் வந்து போறதுக்கு பிளான் பண்ணீங்கன்னா முதல்ல வந்து டிக்கெட்டை புக் பண்ணிருங்க. அதுதாங்க ரொம்ப முக்கியமானது. சிங்கப்பூர்ல இருந்து மலேசியா போறதுக்கு 2 வழியா போகலாம். ஒன்று வந்து துவாசி, இன்னொன்று வந்து உட்லண்ட்ஸ். நீங்க எந்த வழியா போனாலும் கோலாலம்பூர்னு டிக்கெட் புக் பண்ணியிருந்தீங்கன்னா அது ஒரே இடத்துக்கு தாங்க போகும். டிபிஎஸ் அப்படிங்கிற ஸ்டாப்புக்கு தாங்க போகும். 2 செக் பாயிண்ட் வருங்க. ஒன்று வந்து சிங்கப்பூர் செக் பாயிண்ட், இன்னொன்று வந்து மலேசியா செக் பாயிண்ட். சிங்கப்பூர் செக் பாயிண்ட்ல வந்து லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு போக வேண்டாங்க, வெறும் பாஸ்போர்ட் மட்டும் போதுங்க. அங்கே போயிட்டீங்கன்னா 2 சைடு இருக்கும். ஒரு பக்கத்தில் வந்து மலேசியன்ஸ், சிங்கப்பூர் சிட்டிசன்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும். இன்னொரு பக்கம் வந்து ஆல் பாஸ்போர்ட் அப்படின்னு இருக்கு. நம்ம வந்து அந்த ஆல் பாஸ்போர்ட் சைடில் போனீங்கன்னா ஜஸ்ட் பாஸ்போர்ட்டை ஸ்கேன் பண்ணி ஃபேஸை ஸ்கேன் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆயிரும். வேற எதுவுமே கிடையாது. அந்த பக்கமாக நம்ம பஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த பஸ்ஸில் போய் நம்ம ஏறணும். நம்ம கூட வந்தவங்களை எல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க, வழி மாறி போகக்கூடாது. ஆனால் எல்லாரும் போவாங்க. நீங்கள் அந்த பக்கமாக போனீங்கன்னா அங்கே பஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சிங்கப்பூர் செக் பாயிண்ட்ல எல்லாம் கிளியர் ஆனதுக்கு அப்புறமா பஸ் ஏறினீங்கன்னா அதுக்கப்புறமா மலேசியா செக் பாயிண்ட்டுங்க. மலேசியா செக் பாயிண்ட்ல வந்து லக்கேஜ் எல்லாமே எடுத்துட்டு போகணும். அங்கே லக்கேஜ் எல்லாமே ஸ்கேன் பண்ணுவாங்க. மலேசியா செக் பாயிண்ட் போறதுக்கு முன்னாடி கண்டிப்பா அரைவல் கார்டு இருக்கு பாருங்க, அதை வந்து ரெடியா வச்சுக்கோங்க. மலேசியா அரைவல் கார்டு அது கண்டிப்பா கேட்பாங்க. அதே மாதிரி அங்கே போனதுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக் அந்த மிஷின் இருக்குங்க, பாஸ்போர்ட்டை ஸ்கேன் பண்ணி போற மாதிரி. ஃபர்ஸ்ட் டைம் போறவங்களுக்கு அது ஓப்பன் ஆகாது. இந்த பக்கத்துல வந்து ஆளுங்க உட்காந்துருப்பாங்க. அந்த ஆஃபீஸர் இருக்கிற கவுண்டர்ல போயிட்டு கொடுத்தீங்கன்னா அவங்களே கிளியர் பண்ணி கொடுத்துருவாங்க. அவங்க வந்து அரைவல் கார்டு அப்ளை பண்ணியிருக்கான்னு கேட்பாங்க. நீங்க போன்ல வந்து காமிச்சாலே போதுங்க இதா இருக்கு அப்படின்ட்டு, அவ்வளவுதாங்க. வேற எதுவுமே கிடையாது. அப்புறம் லக்கேஜ் வந்து ஸ்கேன் பண்ணி அந்த பக்கமா பஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்கு, அந்த பஸ்ல ஏறி வர வேண்டியதாங்க. இவ்வளவுதாங்க, ரொம்ப சிம்பிள் தாங்க. அரைவல் கார்டுமே வந்து நம்ம மலேசியா இறங்குறதுக்கும் 72 மணி நேரத்துக்கு முன்னாடி அப்ளை பண்ற மாதிரி தாங்க வரும். சப்போஸ் வந்து நீங்க வந்து அப்ளை பண்ணல அப்படின்னா அங்கேயே அப்ளை பண்ணிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் நமக்கு டைம் ஆகும். ஏன்னா அந்த பதட்டத்தில் அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோன்னே தெரியாம இன்னும் ரொம்ப இதாயிரும். பஸ் வந்து வெயிட் பண்ணுமா அப்படின்லாம் தெரியாது. அதனால போறதுக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரம் இல்லை 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே அப்ளை பண்ணி எதுனாலும் ரெடியா வச்சுக்கோங்க. அது எல்லாமே சரியா, அது கண்டிப்பா கேட்பாங்க அந்த மலேசியன் அரைவல் கார்டு அப்படின்னு. அந்த 2 செக் பாயிண்ட் முடிஞ்சிச்சுன்னா அதுக்கு மேலே எந்த ப்ராப்ளமும் கிடையாதுங்க. நம்ம அப்படியே 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஆகுங்க. இடையில ஒரே ஒரு இடத்துல மட்டும் நிப்பாட்டுறாங்க நைட்டு. நாங்கள் டெய்லி வரும்போது அது கூட நிப்பாட்டலை. நைட்டு ஒரே ஒரு இடத்துல நிப்பாட்டினாங்க. டீ, காப்பி அந்த மாதிரி ஏதாவது குடிக்கிறதா இருந்தால் குடிக்கலாம், ரெஸ்ட் ரூம் போகிறவங்க போய்க்கலாம், அந்த மாதிரி இருக்குங்க. நாங்கள் வந்தது வெள்ளிக்கிழமை நைட் ஆனதுனால பெரிய அளவுக்கு டிராஃபிக்கு கிடையாதுங்க. கரெக்டாக சொன்ன டைமுக்கு 3:15 எல்லாமே எங்களை கொண்டு வந்து மலேசியாவில் இறக்கி விட்டுட்டாங்க. நாங்கள் என்ன நினச்சிட்டு வந்தோம் அப்படின்னா, எவ்வளோ சீக்கிரமாக வர்றோமோ அவ்வளோ சீக்கிரமாக வந்து கோயிலுக்கு போயிட்டு குளிச்சு ரெடி ஆகிட்டு சாமி விட்டுட்டு வந்துடலாம் கூட்டம் சேர்றதுக்குள்ளாடி அப்படின்னு நினச்சிட்டு வந்துட்டாங்க. ஆனால் அவ்வளோ சீக்கிரம்லாம் வர வேண்டிய தேவையே இல்லை, லேட்டாகவே வந்துடலாம். எங்களுக்கு அப்புறமா தாங்க அது புரிஞ்சிச்சு. இந்த டெர்மினல் தாங்க, இந்த பஸ் டெர்மினலில் தான் நம்ம இறங்கணும். இதில் இறங்கிட்டு நம்மளை இதில் இறக்கி விட்டுருவாங்க. இந்த எஸ்கலேட்டரில் ஏறி மேலே போயிட்டோம்னா பெரிய பஸ் ஸ்டாப் தாங்க. நாங்கள் இங்கே வந்ததுக்கப்புறம் எங்களுக்கு தெரியல. ஃபர்ஸ்ட் என்ன நினச்சேன்னா பஸ் இல்லை ட்ரெயினில் போய்க்கலாம் அப்படின்னு. அப்புறம் மொபைலில் செக் பண்ணாலும் எங்களுக்கு அந்த டைமில் வந்து ட்ரெயின் எதுவுமே இல்லை அப்படின்னு காமிச்சிருச்சு. சரி, இதுக்கு மேலே இங்கே தெரியாத இடத்துல ரொம்ப நேரம் திணறிட்டு இருக்க வேண்டாம். அந்த கிராப் வந்து ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சுருந்தா அதில் வந்து செக் பண்ணப்போ எங்களுக்கு 20 சம்திங் அந்த ரிங்கிட் எதை தான் காமிச்சு, அரை மணி நேரம் அங்கே இங்கே இருந்து அப்படின்னு காமிச்சு. நாங்கள் அதுலேருந்து நேரே கீழே இறங்கி வந்தால் அங்கே வந்து டாக்ஸி ஸ்டாண்ட் இருந்துச்சுங்க. கரெக்டாக ஒரு அரை மணி நேரத்திலே வந்து கோயிலுக்கே வந்துட்டாங்க. நாங்கள் என்ன நினச்சிட்டு வந்தோம் அப்படின்னா, கோயிலுக்கு வெளியே டாய்லெட் எல்லாமே இருக்கும், அங்கேயே குளிச்சு ரெடி ஆகிட்டு நம்ம வந்து வெயிட் பண்ணலாம், வாசல் திறந்ததுக்கு அப்புறமா கோயிலுக்குள்ளே போய் சாமி கும்பிட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி மைண்டில் தாங்க வந்தோம்.
நாங்க இறங்கி சுத்தி முத்தி பார்த்தா அந்த ஏரியாவே வெறிச்சோடி கிடக்குங்க. ஒரு ஆள் நடமாட்டம் எதுவுமே கிடையாதுங்க. கொஞ்சம் நாய்கள் மட்டும்தான் கடந்து குறைச்சிட்டு கிடந்துச்சு. ஒரே ஒரு பூக்கடை மட்டும் திறந்து இருந்துச்சுங்க. நாங்க அப்புறமா அவங்கள்ட்ட போய் தான் விசாரிச்சோம். அப்புறம் அவங்க சொன்னப்பதான் எங்களுக்கும் பயங்கர ஆச்சரியமா இருந்துச்சு. இந்த மாதிரி யாரும் தனியா வராதீங்க இந்த இடத்துல மிட் நைட்ல எல்லாம். அவங்களுமே நைட் வந்து கடையை சாத்திடுவாங்களாம். காலையில ஒரு 5 மணிக்கு மேலதான் கடையை திறப்பாங்களாம். அன்னைக்கு ஏதோ ஆர்டர் இருந்துச்சு அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் கடையை திறந்து வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால யாருமே இந்த விடிய காலையில நைட்டுலாம் வந்து இங்கேயே வெயிட் பண்ணலாம் அப்படின்லாம் யாரும் வராதிங்க. ஒரு 5:30 மணிக்கு மேல 6 மணிக்கெல்லாம் வந்தா கூட ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பொறுமையா வந்து குளிச்சு ரெடி ஆயிட்டு சாமி கும்பிடலாங்க. 5:30 மணிக்கு மேல தாங்க கொஞ்சம் கொஞ்சமா ஆளுங்க வர ஆரம்பிச்சிருச்சு. அப்போ ரொம்ப ஆளெல்லாம் கிடையாது. ஒரு 10 பேர் பக்கத்துல தாங்க இருப்போம். 5:45 போல கோயில் நட திறந்தாங்க. அங்கேயே குளிக்கிறதுக்கு எல்லா வசதிகளுமே சூப்பரா இருந்துச்சுங்க. சீக்கிரமா குளிச்சு ரெடி ஆயிட்டு அப்புறம் விடிஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு மலை ஏற ஆரம்பித்தோம். மலை ஏறி முருகப்பெருமானை நல்லபடியாக தரிசனம் பண்ணிட்டு அங்கே பக்கத்துலேயே இன்னும் நிறைய கோயில் எல்லாம் இருந்துச்சு. எல்லா கோயில்லையுமே போய் சாமி கும்பிட்டுட்டு காலை சாப்பாடு வந்து எங்களுக்கு கோயிலேயே நிறைய இடத்துல வந்து பிரசாதம் கொடுத்துட்டே இருந்தாங்க. நாங்கள் எல்லா இடத்துலையுமே வாங்கி சாப்பிட்டோம். போதும் போதும் அப்படிங்கிற அளவுக்கு எங்களுக்கு சாப்பாடு கிடச்சிருச்சுங்க. அதனால காலை சாப்பாடு செலவுங்கிறது எங்களுக்கு மிச்சம்னு சொல்லலாம். ஹோட்டல் புக் பண்ணும்போதும் அதே மாதிரி தாங்க. ஹோட்டல் வந்து மத்தியானத்துக்கு மேலே தாங்க கொடுக்குறாங்க. 2 மணிலேருந்து அடுத்த நாள் 12 மணி வரைக்கும் கொடுத்துருந்தாங்க மத்தியானத்துக்கு மேலே. நீங்க அதையும் பார்த்துக்கோங்க அந்த டைமிங்க. இப்போ நம்ம சிங்கப்பூர்ல இருந்து அதிகம் பேர் போறது வந்து 10 மணிக்கு போவாங்க. 10 மணிக்கு போயிட்டு ஒரே நாள்ல திரும்ப வரவங்கன்னா ஹோட்டல் எல்லாம் புக் பண்ணிட தேவையே இல்லை. ஸ்ட்ரெயிட்டா நம்ம கோயிலுக்கே போயிடலாம். அங்கேயே குளிச்சு ரெடி ஆயிட்டு சாமி கும்பிட்டுட்டு சாயங்காலம் பஸ் புக் பண்ணிட்டு அந்த பஸ்ல திரும்ப வரலாம். அந்த மாதிரி ஹோட்டல் தேவையில்லைங்க. இல்லை அங்கே ஸ்டே பண்ணி வேற இடத்துக்கு போற மாதிரி இருந்துச்சுன்னா மட்டும் ஹோட்டல் புக் பண்ணிக்கோங்க. அப்புறம் அங்கே இருந்து திரும்ப டாக்ஸி புக் பண்ணிட்டு நேராக வந்து எங்கள் ஹோட்டல் பக்கத்தில் இருக்கிற அந்த கேஎல் பக்கத்தில் இருக்கிற 1-2 கோயிலுக்கு போயிட்டு அங்கேயே மத்தியான சாப்பாடு சாப்பிட்டாங்க. மத்தியான சாப்பாடு நாங்கள் கோயிலுக்கெல்லாம் போகிறதுனால வெஜிடேரியன் சாப்பாடு தாங்க சாப்பிட்டோம். நம்ம ஒரு இந்தியன் கடையில் தாங்க சாப்பிட்டோம். 20 ரிங்கிட் ஆச்சுங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து 2 மணிக்கெல்லாம் ஹோட்டலுக்கு ரூமுக்கு போயிட்டோம். பக்கத்துலேயே தாங்க இருந்துச்சு ஹோட்டலு. நல்ல ஒரு தூக்கத்தை போட்டு எந்திரிச்சு பக்கத்தில் தாங்க லிட்டில் இந்தியா இருந்துச்சு. அங்கே போயிட்டு அங்கே கொஞ்சம் நேரம் சுற்றிட்டு நைட்டு சாப்பாடு தோசையும் 3 இட்லியும் வாங்கி சாப்பிட்டோங்க. சாப்பிட்டுட்டு அப்படியே நடக்க ஆரம்பிச்சோன்னா இந்த பில்டிங்கோட அந்த கோபுர உச்சி தெரிஞ்சிச்சுங்க. ஏதோ பக்கத்தில் தான் இருக்குது அப்படின்னு அதை பார்த்து நடக்க ஆரம்பிச்சுங்க. ரொம்ப தூரம் நடந்துட்டோம். நைட்டு ஃபுல்லாகவே நடந்துட்டோம். நடந்து பார்த்தா மெயின் ஏரியாவுக்கு போயிட்டோம். பக்கத்துலேயே தான் வந்து ட்வின் டவர் இருந்துச்சு. எல்லா பில்டிங்குமே பக்கத்தில் இருந்துச்சுங்க. அப்புறம் நைட் எல்லா இடமும் பார்த்தோம். ஆனால் நைட்டு போனதுக்கு ஒருத்துங்க. நாங்கள் ஃபஸ்ட்டு பகலில் வரலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருந்துச்சு. அப்புறமா தான் தெரிஞ்சிச்சு பகலை விடவும் நைட்டுக்கு வந்து சூப்பராக இருக்குது லைட்டிங்கு. நீங்கள் வரதா இருந்தால் நைட்டு வாங்க, சூப்பராக இருக்கும். இங்கேயே நம்ம பஸ்ஸில் போகிறதா இருந்தாலும் போய்க்கலாம். ஆனால் பஸ்ஸுக்கு வந்து கண்டிப்பாக கார்டு வேணுங்க. கார்டு இருந்தால் தான் டேப் பண்ணி போக முடியும். காசு கொடுத்து போக முடியாது அப்படின்னு சொன்னாங்க. அப்படியே கூகுள் மேப்பில் பார்த்தப்ப என்ன ஆச்சுன்னா டாக்ஸிக்கு வந்து ரொம்ப ரேட்டு காமிச்சிருச்சு. சரி வேண்டாம், மேப்பில் பார்த்தப்ப என்ன ஆச்சுன்னா இந்த மாதிரி எல்ஆர்டி பக்கத்தில் இருக்குது அப்படின்னு காமிச்சிருச்சு. சரி போய் காசு போட்டு ஏதாவது பண்ண முடியுமான்னு பார்த்தா காசு போட்டு எடுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. 3 ரிங்கிட்டு 50 காசு ஏதோ தாங்க வந்துச்சு. செம லாபம் எங்களுக்கு. அப்படியே ரூமுக்கு வந்து படுத்து தூங்கிட்டு காலையில் கிளம்பிட்டோங்க. நீங்கள் வந்து ரிட்டர்ன் வரும்போதும் அதே மாதிரி சிங்கப்பூர் அரைவல் கார்டு ஐசிஐ அந்த வெப்சைட்டில் போயிட்டு அரைவல் கார்டு அப்ளை பண்ணியிருக்கானுங்க. இது எல்லாமே நம்ம ரெடியாக வச்சுருந்தோம்னா நமக்கு வந்து இமிக்ரேஷன் பிளேஸில் வந்து லேட் ஆகாது. சீக்கிரமாக நம்ம வந்துடலாம். நமக்கு பஸ்ஸும் பிரச்சனை வராது. அப்புறம் அங்கே போய் நின்றுட்டு திணற மாதிரி ஆயிரும். அதனால போகிறதுக்கு முன்னாடியே இதெல்லாம் ரெடி பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ரிட்டர்ன் வரும்போது மலேசியாவில் வந்து போர்டிங் பாஸ் அப்படின்னு ஒன்று கேட்குறாங்க. நார்மலாக வந்து ரெட் பஸ்ஸில் புக் பண்ணும்போதே போர்டிங் பாஸ் அப்படின்னு ஒன்று சேர்ந்தே வந்துடுதுங்க, ஒரு QR கோடு. அதையுமே கரெக்டாக ரெடியாக வச்சுக்கோங்க. சப்போஸ் அவங்க கேட்டாங்கன்னா அந்த QR கோடை காமிங்க. அப்படி சப்போஸ் இல்லை அப்படின்னா அங்கேயே நிறைய கவுண்டர் இருக்குது, அங்கேயே நீங்கள் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. நம்ம எல்லாம் ரெடியாக இருந்துச்சுன்னா பதட்டப்படாமல் வரலாம். இல்லை அதுக்காக தான் எல்லாமே. வர வழியிலேயே இங்கேயே வந்து சாப்பிட்டோம். பஸ் டெர்மினல்லே வந்து சாப்பிட்டாங்க. சாப்பிட்டுட்டு ஸ்ட்ரைட்டாக சிங்கப்பூர் தான். இடையில எங்கேயுமே நிப்பாட்டல அந்த டிரைவர். ஒரே ஒரு பெட்ரோல் பம்பில் மட்டும் தான் நிப்பாட்டினாரு. அப்படியே ஸ்ட்ரைட்டாக சிங்கப்பூர் தான். 5 மணிக்கெல்லாம் சிங்கப்பூரில் வந்து இறங்கியாச்சுங்க. ஆனால் இன்னும் கொஞ்சம் லேட்டாகவும் வந்திருக்கலாம். என்னன்னா எங்ககிட்ட டிராஃபிக் ரொம்ப ஹெவியாக இருக்கும் அப்படின்னு சொன்னதுனால சீக்கிரமாக போங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால நாங்கள் அந்த டைம் புக் பண்ணியிருந்தோம். பஸ் வந்து இந்த ரெட் பஸ் அப்படிங்கிற ஆப்பில் தாங்க புக் பண்ணியிருந்தேன். ப்ளே ஸ்டோரில் இருக்குங்க. அதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் எந்த இடத்துலேருந்து கிளம்புறீங்களோ அந்த இடம் உங்களுக்கு நியரஸ்ட் லொக்கேஷனை போட்டு சர்ச் பண்ணிங்கன்னா அதில் காமிக்கிங்க. இறங்க வேண்டிய இடம் கோலாலம்பூர்னு போட்டுக்கலாம், இல்லை டிபிஎஸ்ன்னு போட்டுக்கலாம். அப்புறமா டேட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் ரிட்டன் டிக்கெட்டும் சேர்த்து புக் பண்ணுறது தாங்க காமிக்கிறேன். டேட்டையும் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளே போயிட்டு அந்த ஷார்ட்டில் போயிட்டு சர்ச் பண்ணிங்கன்னா லோவஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ ரொம்ப கம்மியான ப்ரைஸில் இருக்கிற பஸ்ஸு காமிக்குங்க நமக்கு. இதுலேயுமே வந்து நீங்கள் போகிற டைமிங் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு எந்த டைமிங்கில் போகிறதுக்கு வசதியாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. நாங்கள் வந்து விடிய காலையில் அங்கே போய் இறங்குற மாதிரி புக் பண்ணிட்டோம். சீட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா எங்கேருந்து ஏறுறோம் எங்கே இறங்குறோம் அப்படிங்கிறதையும் செலக்ட் பண்ணிவிட்டு அதிலே வந்து ரிட்டன் டிக்கெட்டுக்கான பிக்கப் பாயிண்ட்டு ட்ராப்அப் பாயிண்ட்டு கேட்கும். சேம் இதே மெத்தேடு தாங்க. ரிட்டனுக்கும் எல்லாமே செலக்ட் பண்ணணும். சீட்டும் செலக்ட் பண்ணி முடிச்சுட்டு
உள்ளே வந்தீங்கன்னா உங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் இதில் கொடுக்கணுங்க. ஃபோன் நம்பர் கண்டிப்பாக, மெயில் ஐடி, ஃபோன் நம்பர் கண்டிப்பாக கொடுக்கணுங்க. அதுக்கப்புறம் ஆட் பேசஞ்சரில் உங்களோட நேமும் அப்புறம் ஏஜ் எத்தனை பேர் போகிறீங்களோ அது கொடுக்கணுங்க. இந்த இருக்குது பாருங்கள், அந்த ஆடு போர்டிங் பாஸ் அப்படின்னு இருக்குது. ஆல்ரெடி அது ஆனில் தாங்க இருக்கும். இந்த போர்டிங் பாஸ் கண்டிப்பாக நம்ம ஆன்லைன் இருக்கணும். அது நமக்கு ஒரு QR கோடு மாதிரி வரும். அதுக்கப்புறம் கீழே வந்தீங்கன்னா இந்த ரீஃபண்டுன்னு ஒன்று இருக்கும் பாருங்கள். இது நமக்கு தேவையில்லை. இது நீங்கள் ஆன்லைன் வச்சுருந்தீங்கன்னா தேவையில்லாமல் ஒரு $6 கூடவே வந்துடும். அது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால் இந்த ரீஃபண்டுங்கிறத எடுத்துருங்க, அவ்வளோதாங்க. அதுக்கப்புறம் போய்ட்டு பேமெண்ட் கொடுத்தீங்கன்னா QR கோடை வச்சு நம்ம ஈஸியாகவே டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். ஹோட்டல் புக் பண்ணது வந்து நான் அகோடா அப்படிங்கிற வெப்சைட்டில் தாங்க பண்ணேன். உங்ககிட்ட trip.com இருந்துச்சுனாலும் ஈஸியாகவே புக் பண்ணிடலாம். நான் அந்த மை ஹோட்டல் அப்படிங்கிற ஹோட்டலில் தாங்க புக் பண்ணிட்டேன். நீங்கள் உங்களுக்கு எந்த கோலாலம்பூரில் தங்குற மாதிரி இருந்ததுன்னா பெஸ்ட்டு. அந்த கோலாலம்பூர் போட்டு எத்தனை பேர் போகிறீங்க, எத்தனை ரூம் வேணும் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணி டேட்டையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. டேட்டையும் செலக்ட் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து ஹோட்டலை வந்து சர்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த ஹோட்டல் வசதியாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துக்கோங்க. அதுலேயும் லோவஸ்ட் ப்ரைஸ் கொடுத்தீங்கன்னா ரேட்டு கம்மியாக இருக்கிற ஹோட்டல் காமிக்கும். ஓரளவுக்கு 7 பாயிண்ட்டுக்கு மேலே ரேட்டிங் இருக்கிற ஹோட்டலாக பார்த்து எல்லா டீட்டெயில்ஸுமே செக் பண்ணிவிட்டு அப்புறமா செலக்ட் பண்ணிக்கோங்க. எந்த ஹோட்டலில் தங்க போகிறீங்க அப்படிங்கிறத செலக்ட் பண்ணதுக்கப்புறம் புக் பண்ணுறதுக்கு புக்குன்னு கொடுத்தீங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்கும். மெயில் ஐடி, ஃபோன் நம்பர் ரொம்ப முக்கியங்க. இது எல்லாமே கொடுத்து பே பண்ணிங்கன்னா மெயிலுக்கே வந்து டிக்கெட் எல்லாமே வந்துடுங்க. அதுக்கப்புறமா ரொம்ப முக்கியமானது இந்த டிஜிட்டல் அரைவல் கார்டுங்க. இது என்னோடய ஃப்ரெண்ட் எனக்கு அனுப்பி கொடுத்ததுங்க. நான் இந்த லிங்க் மூலமாக நான் கொஞ்சம் சிம்பிளாகவே வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டேங்க போகிறத. இதுக்குள்ளே போயிட்டு யாருக்காச்சும் இந்த லிங்க் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து லிங்கோட இதை வந்து உங்களுக்கு காப்பி பண்ணி தரேன். இதில் வந்து உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துக்கோங்க. நேமு, பாஸ்போர்ட் நம்பரு, டேட் ஆஃப் பர்த், நேஷனாலிட்டி, பிளேஸ் ஆஃப் பர்த் எல்லாமே கொடுத்துக்கோங்க. இந்த என்னென்ன கேட்டிருக்கோ எல்லாமே கொடுங்க. அதுக்கப்புறமா அதெல்லாம் கீழே கொடுத்ததுக்கப்புறமா ட்ராவலர் இன்ஃபர்மேஷன், இது ரொம்ப முக்கியங்க. அக்கமடேஷன் கண்டிப்பாக கொடுக்கணுங்க. உங்களுக்கு சப்போஸ் அக்கமடேஷன் நீங்கள் முதல்ல வந்து ஹோட்டல் புக் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த ஹோட்டலோட அட்ரஸை கொடுத்துக்கோங்க, சப்மிட் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க, வேறு எதுவுமே இல்லை. இதில் மலேசியா போகணும் ஆசையாக இருக்குது, ஆனால் யாரும் கூட்டிகிட்டு போக மாட்டேங்கிறாங்க அப்படின்னு கவலையெல்லாம் பட வேணாங்க. நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்கள் கரெக்டாக ரெடி பண்ணி வச்சிங்கன்னா யாருமே கேட்க மாட்டாங்க. நம்ம பயப்படுற அளவுக்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஆனால் தனியாளெல்லாம் போகாதீங்க. எப்போவுமே வேறு நாடு இல்லை, 2 பேர் 3 பேர் சேர்ந்து போனால் எந்த பிரச்சனையுமே கிடையாதுங்க. தைரியமாக போயிட்டு வரலாம். நாங்களுமே முதல் வாட்டியாக இருந்ததுனால கொஞ்சம் பயந்து போய் எல்லாமே டாக்ஸியே புக் பண்ணிட்டோம். இதை விட கம்மியான ரேட்டில் போகணுன்னா பஸ் இருக்குங்க, ட்ரெயின் இருக்குங்க. நீங்கள் வந்து பஸ் கார்டு மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. அப்படி இல்லைனா உங்ககிட்ட மாஸ்டர் கார்டு இருந்துச்சுன்னா அதை கூட டேப் பண்ணிக்கலாம் அப்படின்னாங்க. ஆனால் பஸ்ஸுக்கு வந்து பஸ் கார்டு கண்டிப்பாக வேணும் அப்படின்னு தான் சொன்னாங்க. அதே மாதிரி மலேசியாவில் வந்து இறங்கினதுக்கு அப்புறமா அந்த கிராப்பில் வந்து டாக்ஸி புக் பண்ணிக்கோங்க. அதில் எவ்வளோ ரேட் வருதுன்னு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அங்கே நிற்கிறவங்க யாராச்சும் கூப்பிட்டாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட எவ்வளோ ரூபான்னு கேட்டு இந்த ரேட்டையும் அதையும் கம்பேர் பண்ணி நீங்கள் போகிறதா இருந்து போய்க்கலாங்க. நான் அதை பற்றி சொல்லலை, எங்ககிட்ட பல மடங்கு அதிகமாக காசு கேட்டாங்க. அதே மாதிரி ஃபோனில் வந்து கூகுள் மேப்பை ரெடியாக வச்சுக்கோங்க. எங்கேயாவது டவுட் வந்துச்சு, எங்கேயாச்சும் போகிறதுல ஏதாவது பிரச்சனை அப்படின்னா எல்லாமே மேப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாஸ்போர்ட் கண்டிப்பாக வேணும். நமக்கு வந்து விசா தேவையில்லை, இந்தியன்ஸுக்கு வந்து விசா இல்லை, தேவையில்லைன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமா மலேசியன் அரைவல் கார்டு, ரிட்டர்ன் வரும்போது மலேசியாவில் வந்து போர்டிங் பாஸு, அதுக்கப்புறமா சிங்கப்பூர் அரைவல் கார்டு, இது எல்லாமே அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி தங்குறதா இருந்தால் ஹோட்டலும் அதுக்கேற்ற மாதிரி புக் பண்ணிக்கோங்க. வார கடைசியில் போகாமல் இடைநாளில் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் ரொம்ப கம்மியான ரேட்டில் சிம்பிளாகவே போயிட்டு வந்துடலாங்க. கண்டிப்பாக வீக்கெண்ட் ஆகும்போது இல்லை பப்ளிக் ஹாலிடேலாம் வரும்போது ரேட் வந்து பஸ் ரேட்டும் அப்படியா பஸ் ரேட்டாக இருக்கட்டும் இல்லை ஹோட்டல் ரேட்டாக இருக்கட்டும் கூட தாங்க வரும். ப்ளஸ் வந்து நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோங்கிறது நம்மளை பொறுத்து இருக்குங்க. எங்களுக்கு வந்து பெருசாக எந்த செலவுமே வராது. நாங்கள் 2 பேருமே ரொம்ப நல்ல பசங்க, அதனால எங்களுக்கு வேறு எந்த செலவுமே வரல. கண்டிப்பாக வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு யூஸ் ஆகலைனாலும் யாராவது மலேசியா போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருக்கிற நம்ம ஃப்ரெண்ட்ஸுகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், யூஸ் ஆகும் நிறைய பேருக்கு. இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். ஓகே, டாட்டா, பாய் பாய்.